உங்க ஆஃபர் லெட்டர்ல salary 30,000 போட்டிருக்கோம், ஆனா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரது அதோட கம்மியா இருக்கும். எனக்காவது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. உங்க ஆஃபர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்குது இட்ஸ் கால்ட் சிடிசி, காஸ்ட் டு த கம்பெனி. காஸ்ட் டு த கம்பெனினா என்னன்னா, கம்பெனி உங்களுக்காக செலவு பண்றது எல்லாமே அதுல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அதுல 3 திங்ஸ் நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்றேன் நான். அதுல ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப். பிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 12% டிடெக்ட் பண்ணுவாங்க. பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி, அது வந்து எல்லாமே சேவிங்ஸ் தான் போகுது. அது மட்டும் இல்ல, உங்க எம்ப்ளாயர் அதுக்கு மேட்ச் பண்ணி உங்க அமௌண்ட் சேர்த்து டெபாசிட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ். இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அது ஸ்டாண்டர்ட் டாக்ஸ். இது வந்து மேக்ஸிமம் 2500 வரைக்கும் தான் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட் இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்லாப் ரேட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்லாப் ரேட்ல உங்களுக்கு டாக்ஸ் அப்ளிகபிலிட்டி இருந்தா அதையும் உங்க கம்பெனி வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. பட் டோன்ட் வரி கைஸ், என்னதான் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் நிறைய இருந்தாலுமே டாக்ஸ் அமௌண்ட் போக உங்களுக்கு சேவிங்ஸும் இதுல இன்க்ளூட் ஆகுது. ஸ்டில் யூ ஆர் பெனிஃபிட்.